Taste the Daily. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் 11 வயது மாணவியை சக மாணவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரிடம் அத்துமீறிய சிறுவன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அப்பாவி சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் ஆவேசம் அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியின் புகைப்படம் வெளியாகியும் கைது செய்ய முடியாமல் ஏவல்துறை திணறுவதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று ஆரம்பாக்கத்தை சேர்ந்த சிறுமியின் வாயை பொத்தி தூக்கி சென்ற காமக்கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தியதுடன் நாட்டையே அதிர செய்தது. குற்றவாளி தொடர்பாக சிசிடிவி காட்சி மற்றும் புகைப்படம் வெளியாகி 8 நாட்கள் ஆகியும் உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல்துறை திணறி வருகிறது. இதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் அந்த கொடூரனை நெருங்க முடியாத அளவு செயல்திறனின்றி விடிய அரசு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த குற்றவாளி ரயிலில் பயணித்த புதிய படம் வெளியாகி ஸ்டாலின் அரசின் செயல்திறனின்மையை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.